ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வரட்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹ. இன்னைக்கு நாம நம்மோட பாரத பாரம்பரிய விஷயத்துல, அதாவது தர்மம், சாஸ்திரம், ஸ்ருதி ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், இது மாதிரி பாரத பாரம்பரிய வித்தியைகள், இதில் எல்லாம் ஏஐயோட இன்டகிரேஷன் சாத்தியமா, அது அவசியமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு. இப்போ அதை பற்றி நாம் இங்கே ஓரளவுக்கு விரிவாக பார்ப்போம். என்னோட முதல் கேள்விங்கிறது, ஏஐங்கிறது ரொம்ப நவீனமானது. நம்மோட வித்தியைன்னு சொல்கிறதான ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள், நானா விதமான சாஸ்திரங்கள், இதெல்லாம் ரொம்பவும் பழமையானது. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு பழமையான இந்த விஷயங்களை ஏஐயால் புரிஞ்சிக்க முடியுமா? ஏஐயை இந்த விஷயங்களோட ஏஐயை சேர்த்து நம்ம பயன்படுத்திக்க முடியுமா? ஏஐயால் இந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? அதாவது ரொம்ப பழமையான இந்த விஷயம் நவீனமான ஏஐ கூட பயணிக்க முடியுமாங்கிறது என்னோட கேள்வி. கண்டிப்பாக பயணிக்க முடியும், அதான் விஷயம். ஏன் சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாரதிய பழசு அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு தகவல்களை பற்றி. சாஸ்திரம் ஞானம், ஞானம்னா அறிவு, அறிவுனா இன்ஃபர்மேஷன்ஸ்னு வச்சுக்க. அப்போ ஏஐனால இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். பழசு புதுசுன்னு அதை பிரிக்க வேண்டியதில்லை. அப்போ ஏஐ இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அடுத்தது எல்லா ஏஐயுமே, அது ஏஐன்னு அதுக்கு பேர் வச்சோடனே அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ராசஸ் பண்ணிவிடுமா? ஏன்னா அதில் ஒரு டவுட் இருக்குது. கரெக்ட். நம்ம பார்க்குற பலவிதமான ஏஐகள் இருக்கு. அதோட பேர்லேயே இருக்குது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு மொழி. அந்த ஏஐ, அதாவது அந்த பர்டிகுலர் ஏஐ எந்த டேட்டாவில் ட்ரெயின் செய்யப்பட்டுதோ, எந்த மொழியில் ட்ரெயின் செய்யப்பட்டுதோ அந்த மொழியை அந்த ஏஐனால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஏஐயோட அடிப்படையான வேலை என்னென்னா, அந்த ஏஐ கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாங்க. இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுத்துட்டு நீ எழுத போகிற ஏஐயில் நம்மளுக்கு ஏன் ஒரு மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் வரும்போது கவனிச்சிருப்போம், ஒரு வார்த்தையாக வரும் அடுத்தடுத்து வர்றது. அது என்னன்னா, அடுத்தடுத்த வேர்ட்ஸை ஏஐ ப்ரிடிக்ட் பண்ணுது. முதல் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கணக்கு வச்சுட்டு அடுத்த வார்த்தை என்ன வரப்போகுதுன்னு அது முடிவு பண்ணுது. அப்போ அந்த வார்த்தை எங்கேருந்து கிடைக்குது? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசும்போது நம்மளுக்கு எப்படி வார்த்தை கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியின் அடிப்படையில், நம்மளுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ அதோட அடிப்படையில், நம்ம இப்போ எந்த விஷயத்த பேச போகிறோமோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில், இது மூணும் இது ஆதாரமாக வைக்குது. அதே மாதிரி ஏஐக்கும் அது என்ன டேட்டாவில் ட்ரெயின் ஆகிருக்கோ அதன் அடிப்படையில், அந்த டேட்டா என்ன லாங்குவேஜில் இருக்கோ அதோட அடிப்படையில், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த அடிப்படையில் அதோட அடுத்த வார்த்தையை ப்ரிடிக்ட் பண்ணுறது. இப்போது ஏஐக்கு நம்மளோட சாஸ்திரிய டேட்டாக்களை ட்ரெயின் பண்ணால் ஏஐயும் இந்த இதுக்கு நம்மளோட சாஸ்திரிய இன்ஃபர்மேஷன்ஸுக்கு பதில் நன்னாவே. இது நடக்க போகிற ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி சமஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும், பாரதிய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், இது எல்லாத்துலேயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அதுவும் ஸ்பெஷலாக சமஸ்கிருதத்தில் ஏஐ வந்த அன்னியை விட இன்னைக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்படின்னா இது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சில குறைகள் இருக்கலாம், அது நாளைக்கு நிவர்த்தி ஆகும். அப்போது சாஸ்திர ஞான விஷயங்களை கண்டிப்பாக ஏஐனால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது அதுக்கு அவசியம் அற்றது. அது ஒரு சினிமா கதையாக இருக்கலாம், இல்லை பெரிய பிரம்மத்தை பற்றின தத்துவமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை ஏஐனால் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, புரியுது. அதாவது காமனாக அதுக்கு அது டேட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தில் அது புரிஞ்சுக்கிறதோட தன்மை நின்றுது அங்கே. அதனால் அந்த டேட்டா எந்த துறை சார்ந்தது எது சார்ந்ததுங்கிற வித்தியாசம் வியவஸ்தைங்கிறது அதுக்கு அப்படி உருவாகலை.
அதோட எல்எல்எம் வந்து எதில் ட்ரெயின் ஆகிருக்கோ அதை பற்றி அதால் வந்து சொல்ல முடியாது. அதோட ஆழமான அர்த்தங்களை அது புரிஞ்சுக்குமா, அந்த தத்துவ ரீதியாக அது விளக்க போகுதா அப்படிங்கிற ரீதியில் அது ஒன்று புது தத்துவத்தை புரிஞ்சுக்குமா, இந்த ரீதியில் இந்த கேள்வி கேட்கப்படலை. இது முதல்ல ப்ராசஸுக்கு அடாப்ட் ஆகுமாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அங்கே வந்து காமனான விஷயங்கிறது அதுவும் டேட்டா. இன்றைக்கி இருக்கிற நம்மளோட பாரதிய வித்தியும் ஒரு டேட்டா, நவீன கம்ப்யூட்டரும் ஒரு டேட்டா. ஸோ அதுக்கு அந்த வித்தியாசங்கிறது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதனால் இது ஒரு கேள்வியோட ஆதாரமே வந்து எக்ஸாக்டாக தேவையானதாக இல்லை. ஆனால் இங்கே கிளாரிஃபை என்னன்னா, நம்ம சாஸ்திரிய வித்யையை ட்ரெயின் பண்ண ஏஐ நம்மளுக்கு தேவை. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஏஐ நம்மளோட சாஸ்திர விஷயங்களை ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா அது சாஸ்திரத்துக்காக ட்ரெயின் பண்ணப்படலைன்னு அர்த்தம். ஓகே ஓகே. அந்த விஷயத்தை மட்டும் வேலிட் பாயிண்ட். அதாவது பொதுவாக எந்த ஏஐ வேணாலும் சாஸ்திர விஷயங்களை புரிஞ்சுக்கும், இல்லை எந்த விஷயமே இங்கே அதை நார்மலைஸ் பண்ணதே என்னென்னா எதை வேணாலும் அது புரிஞ்சுக்கும்னு பொதுவாக சொல்ல முடியாது. அது அந்த பர்டிகுலர் டேட்டாவில் ட்ரெயின் செய்யப்பட்டால் அந்த விஷயத்தை செஞ்சிடும். இப்போ இங்கே வந்து ட்ரெயின் செய்யப்பட்டாலும் அது செய்ய வாய்ப்பு இருக்காங்கிறதா ஒரு விதத்தில் கேள்வி. அந்த நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால நான் 2 கேள்வியாக அதை பிரித்து கேட்குறேன். அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பாரதிய வித்யைகளான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் நானா விதமான சாஸ்திரங்கள் இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிஸை நாம் பயன்படுத்திட்டு நம்ம எவ்வளோ அனுபவிச்சோங்கிறது வந்து எக்ஸாக்டாக தெரியல. இப்போ ஏஐயோட வருகைக்கு அப்புறம் இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உருவாயிருக்கா? இப்படி கேள்வின்னு புரிஞ்சுக்கலாமா? இது வரைக்கும் வந்த டெக்னாலஜி இந்த சாஸ்திர வித்தியை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கோ அல்லது அதை உபயோகப்படுத்துறதுக்கோ சௌகரியப்படுத்தியிருக்கிறத விட ஏஐ ஏதாவது அதிகமாக பண்ணியிருக்கா? சூப்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏஐ தான் இது வரைக்கும் வந்ததை விட நம்மளுக்கு உபயோகமாக இருக்க போகிற டெக்னாலஜி. இது வரைக்கும் வந்த டெக்னாலஜி ஏஐயும் நம்மளுக்காக உருவாக்கப்படலை, அது இல்லை. இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதும் நம்மளுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. அதோட வேற ஏதோ ஒரு வேலைக்கு உருவானதை நம்மளும் உபயோகப்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ அந்த மாதிரி கம்பேரிசன் போடணும்னா இது வரைக்கும் வந்த டெக்னாலஜி வந்து அதோட 100% அதோட பவர் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு 20% நம்மளுக்கு உபயோகப்படும். இப்போ ஏஐயோட 100% அதோட பவர் இருக்குன்னா நம்மளுக்கு 70% 80% நம்மளுக்கு உபயோகப்பட போகுது. ஓகே. என்னன்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட புதுசுன்னு ஒன்று சொல்லலாம், இல்லை சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸை வந்து வேகப்படுத்துறது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லேருந்து புதிய ஒரு வாய்ப்பையும் இதையும் உருவாக்குறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஓலைச்சுவடியிலேருந்து ஒரு புக்குக்கு வந்தது ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கிச்சு, 1000 பேர்கிட்ட போச்சு. அந்த புஸ்தகத்தை பிரிண்டிங்லாம் நல்ல இதாகும்போது நிறையா புஸ்தகங்கள் எழுத ஆரம்பித்து நிறையா வாய்ப்பு போச்சு. இங்கெல்லாம் அதுக்கடுத்து அங்கேருந்து வெப்சைட்டு பார்த்தோம்னா புஸ்தகத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ப்ரைஸு காஸ்டிங் இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து பெரிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு லேயர் தான் வளர்ந்துட்டே இருக்குது. அதாவது இதோட ஆத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட் வளருது, நீங்கள் என்ன விஷயம் சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வேகமாக நிறையா இடத்துக்கு சொல்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸ் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல போனால் எக்ஸாக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் தான் பவர் ஆகிருக்கு. ஆனால் ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ரிசீவிங் எண்டு பவர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு புக் எழுதிட்டீங்க, அந்த புக்கை வந்து உங்களுக்கு சுலபமாக உங்ககிட்ட தான் வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு டெக்னாலஜியே இல்லை, அடுத்து கொஞ்சம் நாகரிகம் வளருது, நான் வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்கேன், அதுவும் லிமிட்டடு, கிட்டத்தட்ட சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. புஸ்தகம் நீங்கள் கொடுத்ததை படித்து கற்றுக்கணும், எனக்கு அதை படிக்கிறதுக்கான அறிவு வேணும். வெப்சைட் சுலபமாக கிடைக்கும், கிட்டத்தட்ட சேம் லாஜிக் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் ஏஐயில் நீங்கள் எழுதின புஸ்தகத்தை எனக்கு அதோட லாங்குவேஜ் தெரியலைனாலும் அதோட இன்ஃபர்மேஷன் புரியலைனாலும் ஏஐ என் கூட உட்காந்து படித்து சொல்லி கொடுத்து டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் எழுதின புஸ்தகத்தோட 100% பலன் 200-300% அபிவிருத்தி ஆகும். ஓகே. அப்போ ஏஐ தான் இது வரைக்கும் வந்த டெக்னாலஜிலேயே
நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜினா இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ ஏஐக்கு மற்ற செக்டார் அது ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். இருந்தாலும் அட்வான்டேஜை பற்றி இப்போ பேசலாம். முதல் கேள்வி அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே கேள்வியாக இருந்தது. இந்த மூணாவது கேள்வியில் என்ன சொல்கிறேன்னா, ஏஐ மற்ற செக்டார் டேட்டாவெல்லாம் நல்லா அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ இந்த செக்டார் டேட்டாவையும் அடாப்ட் பண்ணிக்குங்கிற பாசிபிலிட்டிஸை சொல்லிட்டீங்க. இப்போ இந்த செக்டார் டேட்டாவை அடாப்ட் பண்ணிக்கிற விஷயத்தில் மற்ற செக்டாரை காட்டிலும் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம், ஏஐக்கு என்ன தேவை? டேட்டா செட்டு தேவை. இப்போ நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் இதோட ஹிஸ்ட்ரியை வச்சு பேசினாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜி ஒன்று, டேட்டாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. டெக்னாலஜிங்கிறது அதாவது ஏஐ மாடல்ஸு, அந்த கம்ப்யூட்ரு, இது ஒரு செட்டாக இருக்குது. அது ட்ரெயின் பண்ணுற டேட்டாங்கிறது இன்னொரு ஒரு செட்டாக இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்களால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியறதோட காரணம் என்னென்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அதில் அவ்வளவு ஈஸியான ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதெல்லாம் பண்ணாதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டான டேட்டா ஒரு குவாலிட்டி டேட்டான்னு சொல்லலாமே, குவாலிட்டியான ஒரு டேட்டா கிடைக்கும். அதுலேயும் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் குவாலிட்டியாக இருக்குங்கிறது அதோட இருக்கிறதுங்கிறது தகவல் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ ஒரு தகவல் அப்படின்னாலே எல்லாமே தகவல் தான். ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலோ, ஒரு பிளாகோ, நியூஸோ, யூடியூப்பில் வந்துட்டு இருக்கிற வீடியோஸோ எல்லாமே தகவல்கள் தான். இப்போது நீங்கள் இந்த இடத்துல இருந்துலாம் ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டா சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த டேட்டா எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், எங்கே முடியும்னு தெரியணும். அதோட பின்னாடி ஆரிஜினை நீங்கள் தேடி போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆரிஜினுக்கான ஃப்ளோவும் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் அதை அப்படியே நம்ம சாஸ்திரத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா, இருக்கிறதுலையே ஸ்ட்ரக்சரான டேட்டா நம்ம டேட்டா. வேதம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நல்லா தெளிவாகவே சொல்லுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்வரம் கூட ஏன் வர்றது, இதுக்கு ஏன் இப்படி அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அதை எழுதினவங்கெல்லாம் பெரிய வித்வான்களாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம பழைய புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும், நிறைய கம்பைலேஷனும் எவ்வளவு சின்ன இடத்துல பெரிய டேட்டாஸை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமீபத்தில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீதி சதகம்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். அது மொத்தத்துக்கு 100 ஸ்லோகம். கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய பெரிய டேட்டாஸை, அவ்வளோ நீதிகளை வெறும் 100 ஸ்லோகத்தில் அவ்வளோ குவாலிட்டியாக அவர் கொடுத்துட்டார். அப்போ நான் ஏஐக்கு போய் குண்டா 100 புக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த 100 ஸ்லோகத்தை கொடுத்தேன்னா எனக்கு இந்த குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். தர்க்கசாஸ்திரத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ மாடலை ட்ரைன் பண்ணணும்னா நீங்கள் 5 to 10 புக்கை பண்ணிங்கன்னா சாலிடான ஆன்சர் கிடச்சிடும். நம்மளோட அது மொத்தத்துக்கு ஒரு 1000 to 10,000 புஸ்தகங்கள். இந்த கவுண்ட்டில் 10,000 புக்கு சின்னது. ஆமாம், இந்த இவங்க வேலை பார்த்துட்டு இவங்கெல்லாம் கொடுக்குற லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட டேட்டா செட்டோட கம்பேர் பண்ணும்போது 1000 புக்குங்கிறதே ரொம்ப சின்னது. 1000 புக்கிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இந்த 1,00,000 புஸ்தகங்கள் 1,00,000 டேட்டா பக்கத்தில் கூட வர முடியல. ஏன்னா அவங்க அனுபவித்து அந்த சொல்லக்கூடிய உண்மை, இது உண்மை, இது மாறாதுங்கிற அந்த குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷனும் ஒரு ஸ்லோகம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு மொழி இப்படி தான் இருக்கும், வேதம் இங்கே ஆரம்பிக்கும் இங்கே முடியும், பிரயோகம்னா இந்த ஃபார்மெட்டில் தான் ஆரம்பிப்பாங்க, இந்த ஃபார்மெட்டில் தான் முடிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ருதினா அது வேதம், ஸ்மிருதினா அது அடுத்தது, இங்கே ஸ்மிருதினா மொத்தம் எத்தனை ஸ்மிருதிகள் இருக்குது இப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லேயுமே ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்ஃபர்மேஷன்லேயும் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை கம்பைல் பண்ணதும் குவாலிட்டியாக இருக்குது. அப்போது இது இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட டேட்டா செட் இருக்குது, நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ண வேண்டாம். கரெக்ட், அதை நம்ம யூஸ் பண்ண புரியுது. அதனால் இது
இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி டேட்டா இப்போ செட். சொல்ல போனால் இந்த டேட்டாக்கு ஏஐ வரப்பிரசாதம்னு ஒரு பக்கம் சொன்னாங்க, ஏஐக்கே இந்த டேட்டா தான் வர. ஆமாம், கண்டிப்பாக சொல்லலாம். புரியுது. இப்போ என்னென்னா இப்போ ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வேதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறுமனே வேதம்னா அது அது வந்து ஒரு 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 எண்ணிக்கை இல்லாமலோ இஷ்டத்துக்கோ உருவாக முடியாது. அதுலேருந்து ஒரு மந்திரம் அங்கே வேதம் இருக்குன்னா வேதத்துக்கு சம்பந்தமான ஒரு பாஷ்யம் இங்கே இருக்கு. அதே போல் அந்த வேத மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்தில் வர ஒரு ஸ்வரம் அந்த இடத்துல வரலாமா கூடாதாங்கிறதுக்கு இங்கே வந்து வேதத்தோட அங்கங்கள் வந்து அதை நிர்ணயம் பண்ணுது. இப்படி அந்த வேதங்கிறதோட ஸ்ட்ரக்சராகவே இருக்கிறதுக்காகவே வேதாங்கங்கள் உருவாகிருக்கு. அதுபோல் புராணங்களில் ஒரு கருத்து சொல்லப்படுறது, ஸ்மிருதிகளில் ஒரு கருத்து சொல்லப்படுறது அப்படின்னா அதுவுமே கிட்டத்தட்ட வேதத்தோட சாரத்தை ரொம்ப மீறாமல் வேறு வழியாக சொல்லலாமே இல்லையே, அதோட தாற்பயத்தை மீறாமல் இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படின்னா இது என்னவா வெளிப்படுத்த போகிறதுங்கிற ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த மொத்தத்துக்குள்ளேயும் ஒரு உண்மையாக தொடர்போடையே இருக்குது. அதுபோலவே கிரந்தகர்த்தாக்கள் கிரந்தத்தை எழுதின விதத்துலேயுமே இப்போ மகாபாரதம்னு இருக்குது. மகாபாரதம் வந்து 1,00,000 ஸ்லோகம் இருக்குது. இப்போ மகாபாரதத்தில் இவ்வளவு ஸ்லோகம்தான் இருக்குது, இவ்வளவு பருவா தான் இருக்குது, இவ்வளவு உபபருவா தான் இருக்குது, இவ்வளவு அத்தியாயங்கள் தான் இருக்குதுன்னு நம்ம ஒன்று சொல்லணும்னா கிட்டத்தட்ட பர்வா உபபர்வா ஸ்லோக சங்கியை இது இந்த மொத்த மகாபாரதத்தில் என்ன விஷயங்களையெல்லாம் சொல்ல போகிறேங்கிற மொத்த கதையுமே முதல் பருவால முதல்ல ஆரம்பிக்க முதல் பருவால முதல் உபபருவாவை சொல்லியிருக்கு. அப்பா ஆமாம், மகாபாரதத்தோட முதல் பருவாவை முழுக்க முதல் உபபருவாவை முழுக்க படித்தாலே மகாபாரதத்தில் என்னென்ன ஸ்லோகம் இருக்குது, மகாபாரதத்தை எந்த இடம், மகாபாரதத்தோட தொடக்க புள்ளி என்ன, மகாபாரத தொடக்க புள்ளி 3 இடத்துலேருந்து இருக்குன்னு மகாபாரதத்திலே வருது. மகாபாரதத்தோட தொடக்க புள்ளி என்ன, மகாபாரதத்தில் உபாக்கியானங்கள் அதாவது கிளைக்கதைகளோட சேர்த்து 1,00,000 ஸ்லோகம், கிளைக்கதைகள் இல்லாமல் நேர்கோடு கதை வந்து இத்தனை 1000 ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி முதல் அத்தியாயத்தில் இந்த நூலோட மொத்த சங்கியையும் வந்து சொல்லியிருக்கு. இப்போ இந்த வேலை இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் இண்டெக்ஸிங்னு பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸிங் பண்ணுறது குவாலிட்டியாக கிடைக்கணுங்கிறது என்னென்னமோ டைப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பயும் குவாலிட்டியாக கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ஹியூமன் வெரிஃபிகேஷன் இல்லாமல் நீ எவ்வளவு டேட்டாவை கிரியேட் பண்ணாலும் அங்கே வந்து 100% நம்ம ஜெமினி இதில் எல்லாத்துலேயுமே ஆன்சர் வரும்போது கீழே பார்த்தோன்னா மேபி மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. அது மிஸ்டேக் கம்மியாகிக்கிட்டே வருது. அப்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடியாக பண்ண வேண்டிய ஒரு டேட்டா நம்மக்கிட்ட அவங்க வச்சுருக்காங்க. மகாபாரதத்தில் திடீர்னு ஒரு உபபருவா உங்களால் வந்து சேர்க்க முடியாது, ஏற்கனவே அங்கே இருக்குது, இத்தனை உபபருவா தான் இருக்குன்னு. அதே போல் சூத்த சம்ஹிதை முதலான சூத்த சம்ஹிதையில் இத்தனை ஒரு புராணத்தில் இத்தனை 1000 ஸ்லோகம் தான் இருக்குங்கிற சங்கியா இருக்குது. அநேக புராணங்களில் வெவ்வேறு புராணங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றி இருக்கு. அதாவது இந்த நூல் இவ்வளவு அளவுடையதுங்கிறது பற்றி நல்லா இருக்கு. இத்தனைக்கும் இந்த சந்தஸெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மந்திரசாஸ்திரங்களில் பிரதானமாக சந்தஸ் சொல்லப்படுறது. சந்தஸ்னால் என்னென்னா, இந்த ஸ்லோகம் இத்தனை எழுத்துக்களோட இந்த இடைவெளியோட இருக்கும்னு சொல்கிறது. இதுக்கு மேலே நீ ஒரு அக்ஷரத்தை சேர்த்தா அந்த சந்தஸோட அது பொருந்த. அப்போ அது அந்த ஸ்லோகமே இல்லைன்னு சொல்லி ஸ்லோகமே இல்லைன்னு அதை வெரிஃபை பண்ணிட முடியும். இதெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன். அதாவது அதில் ஒரு புராணத்துலேயோ வேதத்துலேயோ இல்லை மந்திரசாஸ்திரங்கள்லையோ இப்படி சொல்கிற நிறையா வித்தியைகளில் ஒரு இடத்த திரித்து சொல்லணுங்கிறதே அதுக்கே ஒரு பெரிய வித்வத்தன்மை வேணும். அதுவே சுலபம் இல்லை. ஸோ ஏற்கனவே ஒரு சங்கிய, பர்வாவோட சங்கிய, ஒரு ஸ்லோகத்தோட அளவீடு இப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது பழைய கிரந்தங்கள். அதுக்கப்புறம் இந்த பெரியவாளுமே கூட ஒரு விஷயத்தோட தாற்பயத்துக்கு அத்தியாயமாக பிரிக்கணும் அல்லது சர்க்கமாக பிரிக்கணும், ஒரே தடவையில் மொத்த கிரந்தத்தையும் எழுதக்கூடாது, அது பகுதியாக தான் பிரித்து இருக்கணும் அப்படின்னு இப்படி பண்ணியே நிறையா வந்து கிரந்தங்களை பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதிகள்லாம் வந்து மொத்தமாக கொஞ்சம் பெருசாக தொடர்ச்சியாக இருந்தால் கூட
அதுக்கப்புறம் வந்த பெரியவாள்லாம் வந்து இப்போ நமக்கு கிடைக்கிற டேட்டா அளவில் அதை வந்து அது இயல்பாக சர்க்கமாக பிரியலைன்னா கூட இவா வந்து அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து அதை வந்து ஒரு அத்தியாயமாக பிரிச்சிருக்கா. அதனால் மற்ற செக்டார்லலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இனிமேல் புதுசாக வேலை பார்க்கணும்னு இருந்தால் கூட நம்மளோடதில் இவ்வளவு ஸ்ட்ரக்சராக இந்த டேட்டாவே அவங்க நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ போய் ஸ்ட்ரக்சர் பண்ண தொடங்க போகிறதில்ல, ஒரு ஸ்ட்ரக்சரான டேட்டாவே நம்மக்கிட்ட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது இவ்வளோ வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கே நம்மக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அப்போது ஸ்ட்ரக்சர்டான டேட்டாவாகவும் சரி, குவாலிட்டியான டேட்டாவாகவும் சரி நம்மளோட டேட்டா இருக்கிறதுனால ஏஐ இன்டகிரேஷனுங்கிறது வந்து நம்ம டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல மடங்கு ரொம்ப பலனோட செயல்படுது. இப்போ நம்ம பேசியிருக்கிறதெல்லாம் ஏஐனா என்னங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பேசுகிறோம். ப்ராக்டிக்கலான டிஸ்கஷன்ஸை வச்சுப்போம். இப்போ ஆல்ரெடி நாம் பார்த்துட்டு இருக்கிற வேலையை ஒரு உதாரணமாக வச்சுட்டு ஏஐ வந்து என்ன மாதிரி வேலைகளெல்லாம் அது எவ்வளவோ வேலைகளை செய்கிறதுன்னு இருந்தால் கூட ஒரு உதாரணத்துக்கு நாம் பண்ணுற ஒரு வேலையை உதாரணமாக வச்சுட்டு ஏஐ வந்து என்ன மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளோட வேலையில் அது சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ நம்ம வேலைங்கிறது வந்து 2 விதமாக இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நாம் ரிலீஸ் பண்ண இப்போ கடந்த 6 மாதங்களில் சொதர்மாலேருந்து ரிலீஸ் ஆன வெப்சைட்ஸு, ஆப்பு, அது ஒரு பக்கம். ரெகுலராக சொதர்மா வந்து கண்டென்ட் க்ரியேட்டிங்கில் நிறையா வேலை பார்த்துட்டே இருக்குது, அது தனி. இப்போ இந்த 2த்துலேயும் வந்து ஏஐயோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ முதல்ல வெப்சைட்ஸ் அந்த ஆப்பில் வந்து ஏஐ இன்டகிரேஷன் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது? இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்மளோட வெப்சைட்டை 100% ஏஐ தான் எழுதுறது. நம்மளோட டெக்னாலஜி ஆப் எல்லாமே நம்ம ஜஸ்ட் அதாவது எப்படி 100% ஏஐன்னு சொல்கிறேன்னா, நான் கோடிங் அடிக்கிறதே இல்லை. ஒரு லைன் கூட கோட் அடிக்காமல் ஒரு முழு ப்ராடக்ட்டுமே டெலிவரி ஆகும். அப்போது இதோட பங்களிப்பு ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வெப்சைட் டெக்னாலஜிக்கலாக சொல்லணும்னா, எனக்கு பைத்தான் லாங்குவேஜ் தெரியும், எனக்கு ரியாக்ட் தெரியும். இப்போ என்னால் இந்த பவுண்ட்ரியை தாண்டி வேலை பார்க்க முடியாது. இப்போது அந்த பவுண்ட்ரிஸ்லாம் இல்லாமல் பிரேக் ஆகிடுச்சு. நான் முதல்ல ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னா அதோட டெக்னாலஜியை நான் படித்து தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுட்டு அதில் நான் திருப்பி எழுதணுங்கிற மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு அந்த டெக்னாலஜியோட ஒர்க் ஃப்ளோ என்ன, அதோட தன்மை என்னன்னு நான் தெரிஞ்சுட்டா போதும், அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்க முடியுங்கிற ஸ்டேஜுக்கு. ஸோ அப்போ அதனால இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறது, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஏரியாவில் கிட்டத்தட்ட அபரிமிதமாக ஏஐயோட வளர்ச்சி இருக்குது. இது டே 1லேருந்தே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்போது லாஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் நம்ம ஒரு டெக்கேட் வச்சுக்கலாம், ஒரு மாதிரி. அப்போது ஹியூமன் அண்டு ஏஐ இன்டகிரேட்டடான ஒர்க்கு அப்படின்னா நான் கோட் அடிப்பேன், அதோட சின்டாக்ஸை சரி பண்ணுறது, வேணும்னா ஒரு பேஜை ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான வேலையில் தேவைப்படுவோம். இப்போ கிட்டத்தட்ட அந்த லெவல் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த ஐடியாவுக்கு என்ன பண்ணணுங்கிறதோட அந்த டெக்னாலஜி பற்றியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது இருந்தாலே நம்மளால ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்போது இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்மளை இப்போ நம்மனா சொதர்மா சொல்கிறோம், நம்ம ஒரு சாஸ்திரியமான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது நம்மளோட கோர் ஒர்க். ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி மீடியமும் தேவைப்படுது. அந்த மீடியம் அடையிறதுங்கிறது ஒரு எட்டாக்கணியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கனவு திட்டம்லாம் வச்சுக்கலாம். நம்மளால் இந்த இதில் முடிச்சிட முடியுமா, இவ்வளவு கோடி ரூபா வந்து அதை செய்ய முடியுமா, இத்தனை நபர்கள் வந்தால் செய்ய முடியுமா, இவ்வளோ நாட்களில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பாசிபிளே இல்லாமல் கிட்டத்தட்ட இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக மாறிடுது. இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளோட வேலை மேலே அதிகமாக செலுத்தலாம். அதாவது அப்போ இந்த கோடிங்கை கற்றுக்கிறதுலையும் இப்பயுமே ஏஐ கற்றுக்கணும், ஏஐ கற்றுக்காமல் இருக்க முடியாது, ஏஐ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கோடிங்கை நான் கற்றுக்கிறேன், கற்றுன்னு எனக்கு அது கிடைக்குமானே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டோன்னே எனக்கு கண்டிப்பாக பலன் கிடைச்சிடும். புரியுது. அதனால் முன்னாடி நிறையா நேரம் வந்து ஒரு கோடிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கொண்டு வரதுக்கும் ரொம்ப காலம் செலவு பண்ணியிருக்கோம். 2 வருஷம், 2 வருஷம் இது மேலே 2 வருஷம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலேருந்து ஒரு வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் கூட
ரொம்ப மெனக்கெட்டு செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ ஏஐயோட வருகைக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த நாலேஜும் ஒரு காரணம் தான், இருந்தாலும் அது பாசிபிலிட்டிஸ். இப்போ ஏஐங்கிறது ஒரு ஃபாஸ்ட் அப்படின்னு அதை டிஸ்கிரைப் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏஐங்கிறது பாசிபிலிட்டிஸ்ங்கிறத வார்த்தையில் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஏஐ பாசிபிலிட்டிஸை உருவாக்கியிருக்கு முக்கியமாக. அதனால் இப்போ நம்மளால் நிறையா வெப்சைட்ஸை ஜனவரியிலேருந்து இப்போது மே இந்த 6 மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட 10 வெப்சைட்டுக்கு மேலே 10 ப்ராடக்ட் வெப்சைட் இல்லை 10 ப்ராடக்ட். ஆமாம், கரெக்டு. சொதர்மா ஆப் ஸ்டோர்னே ஒரு வெப்சைட் இருக்குது. சொதர்மா.com வந்து ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அகத்தியர் ஆரூடம்னு ஒரு ஆரூட புத்தகமாக இருந்ததை ஒரு வெப்சைட் வெப் ஆப்பாக மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் அனேகாவோட செகண்ட் வேர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது செகண்ட் இல்லை தேர்ட் வேர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் புக் இருக்கிற லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோன்னு சொல்லிட்டு ஏஐயோட சார்ட் பண்ணுற மாதிரியே ஒரு லைப்ரரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் லெவலில் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணலாம் இப்பயும். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக லைப்ரரியை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாகவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம், சொதர்மாவோட லைப்ரரியை. அதுக்கப்புறம் வைதிக சகாய ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து ஒர்க் ட்ராக்கர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் VNITயை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஜெகத்குரு ஏஐனே ஒரு வந்து குறிப்பிட்ட புத்தகங்களை வச்சு மகாபெரிவாளோட உபன்யாச தொகுப்புகளை ஆதாரமாக வச்சு நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த தொகுப்பில் அந்த பதில் இருக்கா, என்ன பதில் இருக்குன்னே பதில் சொல்கிற அளவுக்கு தயார் பண்ணியிருக்கோம். மல்டி லாங்குவேஜ். ஆமாம், மல்டிலிங்குவல் லாங்குவேஜில் படிக்கலாம், மல்டிபிள் லாங்குவேஜில் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அப்படி வந்து ஜெகத்குரு ஏஐங்கிறது ரிலீஸ் பண்ணால் அது பழைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இத்தனை வேலையுமே வந்து இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட டிசம்பர் மிட்லேருந்து இப்போ இருக்கிற ஜூன். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதாவது இதில் டெக்னாலஜி லேயர் ஒன்று இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லேயர்னு ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதை இங்கே கொண்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பை வந்து இது கொடுக்கும். அதனால் டெக்னாலஜிங்கிற லாஜிக் படி வந்து ஏஐ அடாப்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சொதர்மாலே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாசிபிலிட்டிஸ் கிட்டையும் கொண்டு வந்திருக்கு. இது வந்து ஏஐயோட பிரசம்சை இல்லை இந்த வீடியோங்கிறது. ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வேலையை நம்மளால் சாதிச்சுக்க முடியுங்கிறது தொடர்பான வீடியோ. நமது சனாதன தர்மத்தில் உள்ள எண்ணற்ற அரிய விஷயங்கள் கிரந்தங்களிலும் புத்தகங்களிலும் இருக்கின்றன. முன்பு பலர் இவ்விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய சூழலில் விஷயங்கள் டிஜிட்டல் மற்றும் விஷுவல் வடிவில் சென்றால்தான் அதிக மக்களிடம் எளிதாக சென்று சேர்கின்றன. அதனால் மக்களிடம் சென்று சேர வேண்டிய சாஸ்திர கருத்துக்களை டிஜிட்டல் வடிவில் உருவாக்குவது இன்றைய காலத்தின் அவசியமாகிவிட்டது. இதற்காக ஸ்வதர்மா சனாதன தர்மத்தில் உள்ள தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம், புராணங்கள், இதிகாச கதைகள், ஜோதிஷம் போன்ற விஷயங்களை முடிந்த அளவில் மூல ஆதாரத்துடன் அனைவருக்கும் புரியும் வீடியோ ஃபார்மேட்டில் உருவாக்கி வருகிறது. இன்று ஏஐ டெக்னாலஜியின் உதவியால் இந்த கண்டென்ட்டை முன்பை விட தெளிவாகவும் வேகமாகவும் விஷுவலாகவும் உருவாக்க முடிகிறது. ஆனால் நமது சாஸ்திரங்களில் கவர் செய்ய வேண்டிய கண்டென்ட் இன்னும் மிக அதிகமாக உள்ளது. இந்த முயற்சிக்கு சப்போர்ட் செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள UPI மற்றும் ரேசர்பே லிங்க் மூலம் சப்போர்ட் செய்யலாம். ஒரு வீடியோ அல்லது முழு சீரீஸை ஸ்பான்சர் செய்யவும் கஸ்டம் கண்டென்ட் கொலாபரேஷனுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் கொடுத்திருக்கும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் செய்யலாம். தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.